ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் டைப்பில் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. அதாவது ஷஃபில் பண்ண வாக்கியங்கள், ஷஃபில் பண்ண வார்த்தைகளை கரெக்டாக மீனிங்ஃபுல் ஆர்டரில் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன், க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தை ஹி, ஒரு சென்டென்ஸோட ஃபஸ்ட் வேர்டு. ரெண்டாவது சென்டென்ஸோட ஃபஸ்ட் வேர்டு இஃப். மூணாவது சென்டென்ஸோட ஃபஸ்ட் வேர்டு திஸ். ஓகே, THIS. ஸோ இந்த 3 வார்த்தைகளை ஸ்டார்டிங் வேர்டாக வச்சு 3 சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. மேலே இருக்கிற தமிழ் வாக்கியம் பாருங்கள். நீங்கள் விரைவாக வந்தால் நாம் போக முடியும். இந்த பயிற்சி அந்த பாடத்தை விட சுலபமாக இருக்கிறது. அவர் எழுதி கொண்டே விளக்கம் கொடுக்கிறார். இந்த வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை வரும், இப்படி வந்தால் தான் இந்த சென்டென்ஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா, அதுதான் ப்ராக்டிஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை தான் வர முடியும், அப்போ தான் அது மீனிங்ஃபுல் ஆர்டர் கரெக்டாக இருக்கும், இந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறது தான் எக்ஸசைஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் இன்டைரக்டாக டெவலப் ஆகும். இஃப் யூ கம் earlier we can go. This exercise is easier than that lesson. He explains while writing. இங்கே 2 சென்டென்சஸ் தான், பட் நான் 3 ரோஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ ஸ்டார்டிங் வேர்டு தே அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, இன்னொரு சென்டென்ஸ் ஐ அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஐ ஹாவ் ஸ்கோர்டு த ஃபர்ஸ்ட் மார்க் இன் இங்கிலீஷ். நான் ஃபஸ்ட் மார்க் இங்கிலீஷில் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டேன். தே ஆர் பில்டிங் ஹவுசஸ் ஃபார் தி புவர். த புவர் அப்படின்னாலே ஏழை மக்கள் அப்படின்னு அர்த்தம். த ரிச் அப்படின்னா பணக்காரர். த ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. த ரிச் அப்படின்னு சொன்னாலே பணக்காரர்கள். த பிளைண்ட் அப்படின்னா கண் தெரியாதவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். த பிளைண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் வேர்ட்ஸை நோட் பண்ணுங்கள். 2 சென்டென்சஸ் தான். அவர் எங்கிருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. நீ நினைப்பது போல் இது கடினமானது இல்லை. இந்த 2 வாக்கியங்களையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ டு நாட் நோ வேர் ஹீ இஸ். அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. திஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஆஸ் யூ திங்க். இது நீ நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்லை. நான் அதை சீக்கிரம் முடிப்பேன். எனக்கு போதுமான நேரம் இல்லை. இந்த 2 வாக்கியங்களை நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. 2மே ஐ அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஸோ ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. நான் இதை சீக்கிரம் முடிப்பேன். இனிமே முடிப்பேன். அப்போ எதிர்காலம். எதிர்காலம் அப்படின்னோன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் கம்ப்ளீட் திஸ் சூன். எனக்கு போதுமான நேரம் இல்லை. இப்போ இல்லை. அப்போ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ டு நாட் ஹாவ் எனஃப் டைம். அவர்கள் ஏன் போய்கொண்டிருக்கிறார்கள்? இந்த கேள்வியை கேட்கணும். அடுத்து நீங்கள் எப்படி அங்கே போனீங்க? இந்த கேள்வியை கேட்கணும். ஸோ ஒய் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கணும். ஹவு அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஒய் ஆர் தே கோயிங்? ரொம்ப சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன் அவங்க போய்கிட்டு இருக்காங்க? ஒய் ஆர் தே கோயிங். இதில் வார்த்தைகளை மாற்றினீங்கன்னா இது சரியான கொஸ்டினாக ஃப்ரேம் ஆகாது. நீங்கள் எப்படி அங்கே போனீங்க? ஹவு டிட் யூ கோ தேர்? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹவு டிட் யூ கோ தேர்? இப்போ இந்த 2 சென்டென்சஸ் நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ நல்லா பொறுமையாக பாருங்கள். கமெண்ட்டில் இந்த 2 சென்டென்சஸையும் டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகே. அவர் ஒரு மாணவர் என்று எனக்கு தெரியும். உனக்கு இது சுலபம் என்று தெரியாதா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.